ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து. இந்த தீபாவளி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு மினி விலாக் தான். தீபாவளி எங்களால் கொண்டாட முடியல இந்த வருஷம். ஏன்னா எங்கள் பையன் என் கூட இல்லை. அதனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் யாரும் புது ட்ரெஸ் போடல, எதுவும் பெருசாக தீபாவளி கொண்டாடலை. இருந்தாலும் ஒரு ஆசிரமம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 10-11 பேருக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஸ்வீட்டு, காரம், அப்புறம் ஒரு வேளை சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க கூடவே ஃபுல்லாக இருந்து, அவங்க பொண்ணு மாதிரி பேத்தி மாதிரி அவங்க கூடவே இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி ஒரு விளையாட்டு போட்டி அந்த மாதிரி வச்சு அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி கேரிங்காக என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். நான் வீட்டில் இருந்தால் எங்கள் பையனை நினச்சி அழுதுகிட்டே இருப்பேன். அவங்க கூட போய் இருந்தது எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. என்னால் அவங்களுக்கு ஆறுதல், அவங்களால எனக்கு ஆறுதல். யாருமே ஒருத்தர் இழந்த என்ன அழுகிறத விட 4 பேர் கூட இருக்கும்போது அந்த மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி நானே என்னால் முடிஞ்ச உதவி நான் மட்டும் இதை பண்ணலை. என் கூட என் தம்பி ஒய்ஃபு, இன்னொரு தம்பி, அப்புறம் இன்னொரு சிஸ்டர் எல்லாமே சேர்ந்து பண்ணோம். இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரணும் இல்லையா? இந்த பாட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது எனக்கு எங்கள் பையனையும் கூட நான் தீபாவளி கொண்டாடின ஒரு நிம்மதி எனக்கு கிடைச்சிது. அவங்க கூட நான் அந்த நாளை கழிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிறந்த நாள், கல்யாண நாள், யாரோ உங்களால் முடிஞ்சது நீங்களும் அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வருஷத்துலேருந்து தீபாவளி, பொங்கல், எந்த நாள், பர்த்டே, வெட்டிங் டே, எதுனாலும் சரி, ஒரு இல்லாதவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணும்போது அதில் ஒரு மன திருப்தி கிடைக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. மகன் சமீபமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அது தெய்வ குற்றம். அது அவங்களுக்கு தாங்கிக்க முடியல, நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியல. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் நாம் இருக்கோம். அதுக்காக அப்பப்போ எங்கக்கிட்ட வருவாங்க, இந்த இல்லத்துக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவோம். அப்போ அவங்களுக்கு ஒரு தங்கம், உன்னை லட்டுன்னு கூப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் உன்னை எறும்பு தின்றுமோன்னு பயமாக இருக்குது. வாங்க மச்சான், வாங்க மச்சான், வந்த வழியே போங்க மச்சான், வாங்க 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 மச்சான், வாங்க 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 மச்சான், வந்த வழியே போட்டு போங்க மச்சான், வாங்க மச்சான், போங்க மச்சான். கவலைப்படாத.